கருந்தமலம் இருக்கு, அங்க இருந்து இந்த பழம் வாங்கிட்டு வரேன். சம்சாரி நேரடியா கொண்டு வரவங்ககிட்ட சரியான இனிப்புங்க, எச்சி ஊறுது. மணத்தக்காளி கீரை செய்முறை வந்து இந்த அக்கா நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த அக்கா அங்கே கடை வந்து எங்கே இருக்குன்னா, எல்லா வாரமும் வருவீங்களா நீங்கள்? எல்லா வாரம் செவ்வாய்க்கிழமை. இங்கே பாருங்க, இந்த கவுண்டமணி அண்ணன் சொல்லுவார்ல, ஐ கருவாடு அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் கேட்டால் இந்த மாதிரி உங்களுக்கு அறுத்தும் கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக. 50 ரூபா இது வந்து 1/4 கிலோ. 150 ரூபா. சரிண்ணே 100 வந்து 50 ரூபா. மீன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காயை வச்சு ரொம்ப கிலோமீட்டர் தூரம் அந்த கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்தை போயிட்டே வந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வந்து மாடு காட்டுறேன். மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் மாடு வாங்கிக்கலாம், கோழி இது எல்லாமே வந்துட்டு வாங்கிக்கலாம். செவ்வாய்க்கிழமை மட்டும். நீங்கள் எந்த ஊர் தானா? எங்கே? சில்க்வார்பட்டி. ஸோ வெறும் 30 ரூபா மட்டும்தான். இது பேர் என்ன? சொரக்கா. இதுவும் சொரக்காவா? எல்லா மளிகை ஜாமானும் இருக்குது தெரியுதாங்க. A to Z இருக்குது. 10, 20, 30 இந்த மாதிரி தான் வந்து போடுறாங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதில் 15 விளக்கு இருக்குது. 20 ரூபா மட்டும்தான். ஹலோ மதுரை மக்களே, இந்த படத்துலலாம் வந்து பார்த்துருப்போம்ல, நிறையா படத்தில் ஃபைட் சீனு இந்த மாதிரி சண்டை சீன்லாம் வந்து பார்த்துருப்பீங்கள்ல. இந்த சந்தையில் தான் வந்து எடுத்திருக்காங்களாம். நம்ம மதுரையில் வாடிப்பட்டி சந்தை, அங்கேருந்து தான் இந்த வீடியோ வரப்போகுது. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் என்னென்ன பொருட்கள் என்னென்ன ப்ரைஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ வாங்க கண்டினியூவாக வீடியோவை போய் பார்க்கலாம். இது வேணுமா? இது எவ்வளவு? அது 50 ரூபா. ஆனால் அது பண்ணு பெருசாக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த தேங்காய் கடையிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பாட்டியோட ஷாப் இருக்கும். இதே வாங்க. எதை வாங்கலாம்? காட்ட நல்லா இருக்கும். சட்டாபுடான்னு வைக்கலாமா? அப்படியே நடுக்குது. இது அதை விட இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. இதை வந்து உங்களுக்கு செட் ஆகும். இது நல்லா இருக்கும் ரசத்துக்கு. எல்லா செவ்வாய்க்கிழமையுமே இந்த சந்தை இருக்கும் ஏங்கா? செவ்வாய்க்கிழமை மட்டும். நீங்கள் எந்த ஊர் தானா? எங்க? சில்க்வார்பட்டி. நெலக்கோட்டைக்கு இந்த பக்கம் இருக்குல்ல, சூப்பர். நீங்கள் வந்திருக்கீங்களா யூடியூப்பில்? அப்படியா? அப்படியா? 1/4 கிலோ வாங்குமா? கோவக்கா. இது எவ்வளோ? பச்சை மிளகாய் எவ்வளோ? 20. இது இஞ்சியும் 20 ரூபாயா? கோவக்காய். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. சொன்னேன் பெருசாக இருக்கும். இல்லை செல்லில் பார்த்ததில்ல, கீழே பார்த்ததில்ல சொல்கிறேன். வேணும்னா 3 அடுப்பு எடுத்தாச்சுன்னா எப்படி வரும்? இது மாதிரி 3 அடுப்பு எடுக்கணும். இது வந்து தலைச்செடிக்காது. முதல் எடுப்பு வந்து இப்படி தான் வரும். சூப்பர். கொடு, எடுத்துட்டேன். இந்த பக்கம் வந்து முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழம் அதெல்லாம் இருக்கு பாருங்க. எதுனாலுமே 20 ரூபாயா? இது 10 ரூபாவா? கடுகு, ஜீரகம், உளுந்து இல்லை தட்டாம்பயிறு. அதில் பெரிய மிச்சம் இருக்காங்க. இதுவா வெள்ளையில பெருசாக இருக்கும். இதுதான் ஊற வச்சா பெருசாக வரும். வர மச்சம் இந்த அளவு வரும். மச்சையில் ஒரே ஐட்டம் தான் வரும். சத்தம் வெள்ளை கிட்டே 20 ரூபாயா? 20 ரூபாயா? 10 ரூபா. இது எல்லாமே 20. இந்த பக்கம் இருக்கிறது 10. ஒரு 1 லட்சம் பேர் இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் எனக்கு வந்து இதில் 1 லட்சம் இருப்பாங்களா இல்லையா அப்படி சொல்ல தெரில. ஆனால் அவ்வளோ பேர் வந்துட்டு இருப்பாங்க இங்கே. இந்த இதெல்லாம் வந்து தான் நாட்டு பீர்க்கங்காய். அக்கா எவ்வளோ இந்த பீர்க்கங்காய்?
இந்த மாதம் விலை கூட தான் இருக்கும், நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் நாட்டுக்காயா, அவங்க வீட்டில் இருந்து விளைவிச்சு கொண்டு வராங்களாம். பாவக்காய் அங்கே இருக்குது பாருங்கள், இது பேர் வந்துட்டு என்னன்னு தெரியல. ஆமாம், 1/2 கிலோ வாங்கு, 1/4 கிலோ வாங்கு, 1/4 கிலோ. முருங்கைக்காய், அப்புறம் இதெல்லாம் ஒரிஜினல். இப்படி கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் ஒரிஜினல். சரிதா, ஒரிஜினல். இது வந்து 20 ரூபா கட்டு. 10 ரூபாயா? ஒரு முடி 10 ரூபா தானா? சூப்பர்க்கா. இதெல்லாம் என்னென்ன கீரைக்கா இருக்கு? கொஞ்சம் இளங்கீரையா வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. எவ்வளோ? வல்லாரக்கீரையா? அதெல்லாம் ஞாபக சக்திக்குங்கக்கா. உளுந்து, வரமிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி. துவையல் மாதிரி. பசிக்குமா? சொல்லும்போது எச்சி ஊறுது. மணத்தக்காளி கீரை செய்முறை வந்து இந்த அக்கா நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த அக்கா அங்கே கடை வந்து எங்கே இருக்குன்னா, இந்த என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்களேன், அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இருக்காங்க அந்த அக்கா. இவங்க தான் அந்த செய்முறையை நமக்கு சொன்னது. இது வந்து நாங்கள் கொண்டு வந்த பை. இந்த பை வந்து பத்தவில்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு கட்டைப்பை வாங்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து கருணக்கிழங்கு, மண்டவள்ளி கிழங்கு, அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போ நாங்கள் வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் முள்ளங்கி, நூக்கல் அதுவுமே இருக்குது. இது வந்து முட்டைகோஸா? வீட்டில் நிறையா இருக்குது கட்டைப்பை. ஆனால் நாங்கள் இங்கே பாருங்களேன், 50 ரூபா இந்த கட்டைப்பைங்க. காய்கறிகள் வந்து 10 ரூபா, ஆனால் கட்டைப்பை வந்து 50 ரூபா. அதனால் நீங்கள் வர்றவங்க வாங்கிட்டு வந்துடுங்க. 50 ரூபா, கட்டைப்பை 50 ரூபான்றாங்க. இந்த இது பீட்ரூட் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த ரேடிஷ், முள்ளங்கி. அப்புறம் இதில் வந்துட்டு பீன்ஸு, அவரைக்காய், அங்கே ஒரு பயறு. இந்த அண்ணா கடையில் எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குங்க. இந்த ரேடிஷ்லாம், அந்த முள்ளங்கிலாம் இந்த மாதிரி நான் இதோட பார்த்ததே கிடையாது, இப்போ தான் பார்க்குறேன். வாடிப்பட்டி சந்தை. இங்கே எல்லா ஊர்லேருந்தும் இங்கே வந்து போடுவாங்க. எல்லா செவ்வாய்க்கிழமையும் இருக்குது அந்த சந்தை. சீனி அவரைக்காய், இந்த கோவக்காவும் இப்போ தான் வாங்கினோம். நெக்ஸ்ட் டைம் வாங்கும் போது உங்கள் கடையில் வாங்குகிறேன். இது வந்து வெண்டிக்காய் எவ்வளோக்கா? 1/4 கிலோ 30 ரூபாயா? அது சீனி வரக்காய் 1/2 கிலோ 50 ரூபாயா? மதிக்கா சீனி வரக்காய் வாங்குகிறேன், தாங்க 1/2 கிலோ கொடுங்க. நாங்கள் ஆக்சுவலாக முன்னாடி நிறையா இடத்துல வாங்கிட்டோம், அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் வாங்க முடியல. அடுத்தடுத்த கடைகளில் தான் நாங்கள் இப்போ போய் வாங்க போகிறோம். வந்து 1/4 கிலோ 30 ரூபா வெண்டிக்காய். இதுவும் வந்துட்டு 1/2 கிலோ 50 ரூபா. நம்ம வாங்கும்போது இந்த அக்கா வந்து கொஞ்சம் கூடவே போட்டாங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ கூட போட்டிருக்காங்கன்னு. சூப்பர் இந்த அக்கா. உண்மையிலுமே நம்ம தான் இப்போ உள்ளே இருக்கிறவங்கலாம் எப்படி ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு பார்க்குறோம். ஆனால் அந்த சந்தையில் இருக்கவங்களாம் அந்த 5 ரூபா 10 ரூபா அதெல்லாம் வந்து பார்க்கவே மாட்றாங்க, கொடுத்துட்றாங்க. நமக்கு எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துட்றாங்க. பையை கூட வந்து வச்சுட்டு போங்க அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. சூப்பர் கேரக்டர் இந்த அக்கா. சரி வரேங்க்கா. வாங்க வாங்க வாங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து புடலங்காய். இவ்வளோ பெரிய சைஸ் இருக்குது பாருங்கள். இந்த காய்கறிலாம் நிஜமாலே இது பேர்லாம் என்னன்னே தெரில, செம்ம சூப்பராக இருக்குது. எவ்வளோக்கா முள்ளங்கி? எவ்வளோ? 20 ரூபாயா? இதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுவுமே 20 ரூபாயா? 20 ரூபாயா? நான் தான் உள்ளே போன்னு சொன்னால் நீ தான் கேட்க மாட்டேன். வாங்கிட்டோங்க்கா. சரி அடுத்த இடம் வரவங்க வாங்குகிறோம். நான் ஆரம்பத்தில் உள்ளே வாழான்னு சொல்கிறேன். ஆனால் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒன்று விலை கம்மியாக தாங்க இருக்குது. முன்னாடி நாங்கள் வாங்கிட்டோம் பீர்க்காங்க. அப்போ நம்ம இன்னொரு கடைக்கு வந்தோம்.
அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 rupees தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு 2-3 கடைகளில் நீங்கள் விசாரிச்சுட்டு வாங்கினா கூட வாங்கிக்கலாம். ஒரு 1000 கடைகள் வந்துட்டு இருக்கும். இங்கே வந்து ஆடு, மாடு, கோழி அந்த மாதிரிலாம் கூட வந்துட்டு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்லுங்க எவ்வளோக்கா? 30. சூப்பர். தூக்கு. இங்கே பாருங்களேன், புள்ளங்கா வெறும் 30 ரூபா மட்டும்தான். இது பேர் என்ன? சொரக்கா. இதுவும் சொரக்காவா? உனக்கு எல்லா பேரும் எப்படி தெரியும்? இது எடு. இங்கே பாருங்களேன், அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த குடிசையிலேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு 20-30வது கடை இந்த பாட்டியோட கடை. ஓகேவா? அந்த பாட்டியை பார்த்து வச்சுக்கோங்க. வீடியோவில் கொஞ்சம் கடைகள் தான் வந்து காட்ட முடியுது. நான் உங்களுக்கு வந்து பார்ட் 2 வீடியோவில் நான் எல்லா கடைகளையுமே வந்து காட்டுறேன். ஏன்னா இங்கே வந்துட்டு ஒரு 1000 கடை கூட வந்துட்டு இருக்குங்க. அவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு இப்போ டேரெக்டாக நீங்கள் விவசாயிங்க கிட்டேருந்து வாங்கணுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு இங்கே வந்து வாங்கிக்கலாம். அக்கா எவ்வளோ பூலாம்? 20? இது வந்து 20 ரூபா. இந்த கலந்து நீங்கள் கேட்டால் கூட வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பாருங்க, செம்மையாக இருக்குது. செவ்வந்தி பூ. எந்த பூக்கா? ஆமாம், இதை எடு. இது சூப்பராக இருக்கு. இது எல்லாமே இந்த பூ தானா? சாமந்தி தானா? ஐஸ்வர்யாவா? செண்டு மஞ்சள். சூப்பர். இது பாருங்களேன், நான் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. புடலங்காய், கிழங்கு இதெல்லாம் 10 ரூபா தான். சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து காமிச்சிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்களேன், ஒரு தாத்தா வந்து பருப்பு வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பருப்பு, துவரம் பருப்பு, சீரகம், அப்புறம் சுண்டல், மஞ்சள், இந்த மாதிரி. எவ்வளோ தாத்தா இந்த பொட்டணம்லாம்? எவ்வளோ? 30 ரூபாயா? மிளகா பொடியெலாம் இருக்குது பாரு. சாம்பார் பொடியா அது? எல்லாமே செய்யலாம். ஜீரகம், மஞ்சள், மொச்சை. இதுதானா? வாங்கினியா? இது எவ்வளோ ஐயா? 1 கிலோ தாங்க. பட்டை, கிராம்பு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தருவீங்களா? எவ்வளோ? எவ்வளோக்கு? 50 ரூபாய்க்கு வாங்கணுமா? எல்லா மளிகை ஜாமானும் இருக்குது, தெரியுதாங்க. A to Z இருக்குது. 10, 20, 30 இந்த மாதிரி தான் வந்து போடுறாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கெலாம் வந்து பட்டை சோம்புலாம் வந்து வாங்குவோம்ல, பட்டை, கிராம்பு, சோம்பு பிரியாணிக்கு. அந்த பிரியாணி பொருளை நீங்கள் இப்படி மொத்தமாக இப்படி மடித்து கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். நாங்கள் 30 ரூபாய்க்கு தான் கேட்டோம். அந்த 30 ரூபாய்க்குமே வந்து தாத்தா போட்டு கொடுக்குறாங்க. கலர் கோலப்பொடி. அக்கா எவ்வளோ கலர் கோலப்பொடி? 10 ரூபாயா ஒரு பாக்கெட்டு? நீங்கள் வாங்கிக்க வாங்குமா? 10 ரூபானா பரவாயில்ல. அங்கிட்டலாம் வந்து 20 ரூபா 30 ரூபான்னு வாங்க. கலருமே நல்லாயிருக்கு. ஆனால் ஈரமாக இருக்காக்கா? காய வச்சுக்க வேண்டியது. சரி, ஓகே. இது வந்து 10 ரூபா. எல்லோ கலரு, க்ரீன் கலரு. க்ரீனு இது எவ்வளோ? விளக்கு எவ்வளோ? இந்த விளக்கு 15 விளக்கு? அப்படியா? இங்கே பாருங்க, இதில் 15 விளக்கு இருக்குது. 20 ரூபா மட்டும்தான். அப்புறம் இந்த ஜாடிலாம் இருக்குது அக்கா கடையில். ஜாடி தெரியுதா? இங்கேயே வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த சந்தையில் இல்லாத பொருளே இல்லை. ஆடு, மாடு, கோழி, அப்புறம் ஸ்நாக்ஸு, இரும்பு ஐட்டங்கள், அப்புறம் கருவாடு அந்த மாதிரி கூட இங்கே இருக்கும். அப்புறம் வந்துட்டு வத்தல். இங்கே பாருங்கள், வத்தல், புளி இந்த மாதிரி கூட வச்சுருக்காங்க. மல்லி ஆல்ரெடி அங்கே காமிச்சோம்ல அது மாதிரி. இதெல்லாம் வந்து இஞ்சி அந்த மாதிரி இருக்கிறது.
இதெல்லாம் என்னது மிளகா, வத்தல், மல்லி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி தான். மேக்ஸிமம் இங்கே காய்கறி வந்து நிறையா இருக்குது. இந்த இருக்குங்க, வாங்குறியா? இந்த இப்போ குறுக்கு வழியெலாம் இருக்கும்ல, குறுக்கு வழி அவங்களுக்குலாம் இருக்கும்ல, அவங்களுக்கு என்ன கருவாடு? திருக்கை. எவ்வளோண்ணா? திருக்கை இல்லையா? எவ்வளோ அது? 150 ரூபாயா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த படத்தில் சொல்லுவாங்களே கருவாடு, அந்த மாதிரி. எனக்கு நான் சாப்பிட மாட்டேன். வாங்கிக்கிறேன்னா வாங்கிக்க. அப்பா எதுவும் சாப்பிட தெரியலையே. அப்பா சார் தெரியலையே. முன்னாடிலாம் ஒரு பாக்கெட்டில் வரும்லண்ணா கருவாடு, அந்த மாதிரி. அதெல்லாம் எவ்வளோ? 150 ரூபாயா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? சூப்பர். எல்லா வாரமும் வருவீங்களா நீங்கள்? எல்லா வாரம் செவ்வாய்க்கிழமை. இங்கே பாருங்க, இந்த கவுண்டமணி அண்ணன் சொல்லுவார்ல, கருவாடு அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் கேட்டால் இந்த மாதிரி உங்களுக்கு அறுத்தும் கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக. 50 ரூபா. இது வந்து 1/4 கிலோ. 150 ரூபா. சாரிண்ணே 100 வந்து 50 ரூபா. மீன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதில் எந்த மாற்றமே இல்லை. அதில் அந்த ரெட்டு கலர் கூட அப்படியே இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. வேறு என்னென்ன கருவாடுனே இருக்குது? வாழை மீன், சாலை, நெத்திலி. அதெல்லாம் எவ்வளோ நெத்திலி? 30 ரூபாயா? 150 ரூபா. சூப்பர். அங்கேயும் இருக்குது. மக்களே, மதுரை வாடிப்பட்டி சந்தைக்கு வந்து நம்ம வந்து வந்துட்டுருக்கோங்க. இங்கே இல்லாத பொருளே வந்துட்டு இல்லை. A to Z எல்லாமே இருக்குது. பறக்கிறதுலேருந்து, ஓடுறதுலேருந்து, தாவுறதுலேருந்து எல்லா ஐட்டங்களும் இருக்குது. ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்கன்னே வந்து சொல்லலாம். ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை, இந்த மாதிரி ஆடு, மாடு இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து காய்கறி அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. அப்புறம் அந்த பேக்கெட்லலாம் நமக்கு அந்த பருப்பு அந்த வகைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு A to Z எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இரும்பு பாத்திரங்கள்லேருந்து சில்வர் பாத்திரம், எவர் சில்வர் பாத்திரம், பைக்கு, இந்த மாதிரி கூட வந்துட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவில் என்னென்ன கடைகள் வருது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து டைரெக்டாக வந்து ஒருத்தவங்க வந்து வியாபாரம் பண்ணுறவங்க விளைவிச்சு டைரெக்டாக நம்மக்கிட்ட வந்து சேல் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப விலை வந்து கம்மியாக இருக்குங்க. இந்த மாதிரி கம்மியான விலையை நீங்கள் வந்து பார்த்துருக்கவே முடியாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து பேபி பொட்டேட்டோ. இந்த பேபி பொட்டேட்டோ வந்து உங்களுக்கு வந்து 40 ரூபா. 1 கிலோ வந்து 40 ரூபா. வெங்காயம்லாம் எங்கே பாருங்கள், இந்த வெயிலுக்குள்ளே இந்த விவசாயிகள் படுற கஷ்டத்தை, வெங்காயத்தை நமக்கு நல்லா காய வச்சு ரொம்ப கிலோமீட்டர் தூரம் அந்த கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்தை போயிட்டே வந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வந்து மாடு காட்டுறேன். மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் மாடு வாங்கிக்கலாம், கோழி இதெல்லாமே வந்துட்டு வாங்கிக்கலாம். இங்கே தான் நிறையா ஷூட்டிங்லாம் வந்துட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன விலை அப்படின்னு தெரியும். வெங்காயத்தை எப்படி காய வச்சு அறுத்து இந்த ரகரகமாக வந்து அவங்க வந்து பிரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா மாடு அதெல்லாம் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. அங்கே தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வாடிப்பட்டி சந்தை செவ்வாய்க்கிழமை மாடு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த விதவிதமாக வந்துட்டு மாடுங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மாடு இருக்குன்னு. 5 மணிக்கெலாம் நீங்கள் வரணும். காலையில் 5 மணிக்கு நீங்கள் வந்தால் தான் நல்ல மாடு, நல்ல கோழி இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வாங்க முடியும். உள்ளே நாங்கள் வந்து போக முடியாது. ஏன்னா அங்கே வந்து மாடை இப்போ தான் அவுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நல்லா காட்டுறேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சுற்றி காமிச்சிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாடிப்பட்டி சந்தை உங்களுக்கு எல்லா செவ்வாய்க்கிழமையும் இந்த சந்தை வந்துட்டு இருக்குங்க. பார்ட் 2 வீடியோவில் இன்னும் நிறையா கடைகளை நான் வந்துட்டு காட்டுறேன். இந்த கடையில் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் எந்த கடைக்கு அடுத்து வரலாம் அப்படின்னு. பலாப்பழம் செம்ம டேஸ்ட்டுங்க. அக்கா எந்த ஊர் பலாப்பழம் அது? இதா கருந்தமலை. பக்கத்துக்கு அங்கிட்டு கருந்தமலை இருக்கு. அங்கேருந்து இந்த பழம் வாங்கிட்டு வரேன். சம்சாரி நேரடியாக கொண்டு வரவங்ககிட்ட சரியான இனிப்புங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு கிலோ போட்டுக்கூடாது. முடிஞ்சு வரவா?
உனக்கு ஒன்று வேணுமா? எடுத்துக்கிறேங்க. எடுத்துக்க. சரி டேஸ்ட்டுங்க. இனிப்பு 4 இனிப்பு அப்படி ஒரு இனிப்பாக இருக்குது. வந்தீங்கன்னா இந்த அக்காட்ட வாங்குங்க. இந்த கம்மி விலைக்கு இங்கே கிடைக்குது பாரு, அதை நீ யோசி. இது வாங்கணும் அது வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. இம்புட்டு விலைக்கு கம்மி விலைக்கு கிடைக்குது பாரு, சூப்பராக இருக்கும். இதுவும் 20ஆ? 20 ரூபாயா? இவங்க கிட்ட பூவும் இருக்குங்க. அது எவ்வளோ பாக்கெட்? எவ்வளோ பூ? 20 ரூபா தானா? சூப்பர். நெக்ஸ்ட் வாங்குறோம். பாய். எங்கே வெங்காயம்? இங்கே பாருங்களேன், தக்காளி. இதெல்லாம் வந்துட்டு இந்த எவர் சில்வர் பாத்திரங்கள். இந்த குட்டி சட்டி வாங்குவோமா? சட்டி பண்ணுற மாதிரி வாங்கணும். இப்போ எது யூஸ் பண்ணுற மாதிரி? இந்த அதுக்கு அடுத்து இருக்காங்க. இது வந்து என்ட்ரன்ஸுக்குலேருந்து 3வது அங்கே உள்ளேருந்து வரும்போதே வந்துடும் இந்த கடை. எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஆனால் நம்ம எடுக்கிறத பொறுத்து தான் அவங்க வந்து விலை சொல்லுவாங்க. இப்போ விலை வந்து அவங்களுக்கு தெரியாது. இந்த அண்ணாவை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்களேன், இந்த அண்ணா வச்சுருக்க சட்டி வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் 160 ரூபா. அது வந்து என்ன சட்டினே? ஈய சட்டியா? ஈய சட்டி தட்டு. ஆனால் இப்போ இதில் எப்படி சாப்பாடு வடிக்கிறது? தண்ணி வந்துருமா? அருவாலாம் இருக்குங்க. இந்த தோட்டத்துக்கு இதுக்கெலாம் வாங்கணுன்னா அருவா. அதில் அருவாலே உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து கடைசி வந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க சொல்லுங்கள், இதெல்லாம் என்ன அருவா அப்படின்னு. நிறைய அருவா வச்சுருக்காங்க தெரியுதா? இரும்பு பாத்திரம், இரும்பு சட்டி, மண்வெட்டி. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா A to Z எல்லாமே வாங்கலாம். குல்லா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு படத்துக்கு உண்டான ஃபீல் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வியாபாரிகளுக்கு மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இதே சந்தையோட 2வது வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.